நோக்கம் அதெல்லாம் ஒன்று. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல சேராது. குடும்பத்தில் பல விஷயம் நடந்திருக்கு, வெளியில சொல்ல முடியாது என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பாடலாசிரியர் கங்கையமரன் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆளு பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் ஒரு பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமா கூட நினச்சி பாருங்க. பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேற நான் என்ன சொல்றது? அவங்க குடும்பம் கடைசி இல்லைங்கிறது ஆதங்கப்பட்டு நோக்கம் அதெல்லாம் ஒன்று. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல சேராது. ஓகே, என்னென்னமோ நடந்திருக்கோம். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கிறது எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்காரு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்காரு. அவரை இருந்து எப்படி பல டைரக்டரை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாங்கிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்துங்க அவர் தான். செந்தூர பூவை பாட்டுகளை வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்துறது அவர் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.